ஒரு 4 தினங்களுக்கு முன்பு மோடி ஒரு செய்தியை இந்திய மக்களிடம் சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு, அதாவது மோடி அரசு தலையிட்டதன் காரணமாகத்தான் மணிப்பூர் இன்று அமைதியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இன்றைய தினத்தில் மணிப்பூரில் வாக்குப்பதிவு நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மணிப்பூர்ல 2 பாராளுமன்ற தொகுதி, அந்த 2 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வரக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? இம்பால் வெஸ்ட்ல மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். ஒரு 4 தினங்களுக்கு முன்பு மோடி ஒரு செய்தியை இந்திய மக்களிடம் சொன்னார். அது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு, அதாவது மோடி அரசு தலையிட்டதன் காரணமாகத்தான் மணிப்பூர் இன்று அமைதியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இன்றைய தினத்தில் மணிப்பூரில் வாக்குப்பதிவு நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மணிப்பூர்ல 2 பாராளுமன்ற தொகுதிகள், அந்த 2 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வரக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? இம்பால் வெஸ்ட்ல ஒரு போலிங் பூத், ஒரு வாக்குச்சாவடி கலவரக்காரர்களால் முழுமையாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கிறது. அதுல ஒரு சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒன்று. மற்றொரு புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு பூத்ல ஒரு ஈவிங் மிஷின் கலவரக்காரர்களால் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது மணிப்பூருடைய இன்றைய நிலவரம். சரி, ஒரு 4 தினங்களுக்கு முன்பு, அதாவது மோடி வடை சுட்ட அன்றைக்கு, அதாவது ஒன்றிய ஆட்சியாளர்கள் மணிப்பூரில் தலையிட்டதற்கு பிறகுதான் மணிப்பூர்ல அமைதி திரும்பியது என்று வடை சுட்டார் இல்லையா? அன்னைக்கு மணிப்பூரில் இன்றைக்கு காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய, மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய இராணுவம் மோடிக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், மணிப்பூர் கடந்த 11 மாதமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 219 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 60,000 பேர் சொந்த இடத்தில் வாழ முடியாமல் அகதிகளாக வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 11,000க்கும் அதிகமான பேர், மன்னிக்கவும் 1,100க்கும் அதிகமான பேர் படுகாயமுற்று இன்றைக்கு மருத்துவமனைகளிலும் பல்வேறு இடங்களிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த அளவிற்கு ஒரு மாநிலம் முழுவதுமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்றுதான் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுல சொல்லியிருக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி தானே மணிப்பூரில் நடக்குது. மோடி கூட்டணி ஆட்சி இல்லையா? இந்த மோடியினுடைய கூட்டணி ஆட்சி அவர்களால ஒரு விஷயத்தை சரியா கையாள முடியாத நிர்வாக திறமையின்மை, அதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்னொன்னு, பல காலமாக 2 இனக்குழுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய விஷயத்தை தங்களுடைய அதிகாரத்திற்காக கூட நின்று அதை தீப்பற்ற வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது 2வது. 3வதாக, கடந்த பல காலமாக திட்டமிட்டு மணிப்பூரில் போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் புழங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆளக்கூடிய பாஜக கூட்டணி அரசும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறது என்கிற தகவலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய, ஒரு மாநிலத்தினுடைய பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இராணுவம் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை மோடி கையில கொடுக்குறாங்க. இப்போ மோடி அதை படிச்சுட்டு என்ன பார்ப்பாரு? ஐயையோ, ஒரு தினத்திற்கு முன்னாடி தானே நம்ம வடை சுட்டோம், நாம் போய் தலையிட்டதுனாலதான் இங்க அமைதி திரும்பி இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு ரிப்போர்ட்டை எப்படி கொடுக்குறியப்பா? எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஆட்சி தான், எங்க சித்தாந்தம் தான் அப்படின்னு சொல்றியே, இது எப்படி இது அப்படின்னு பதறி போயிருப்பார். நான் சொல்றேன் உங்களுக்கு, மணிப்பூரில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த மாநிலம் 11 மாதமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன நடந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட இடத்தில் மோடி 11 மாதங்களில் 2 முறைதான் வாய் திறந்திருக்கிறார். ஒன்று எப்போது? ஒன்று உலகமே அதிர்ச்சிக்குள்ளார். பட்ட பகல்ல மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்கள் கலவரக்காரர்களால் எவ்வளவு பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அது வீடியோ வெளிவந்தது. வேற வழி இல்லாம மோடி திருவாய் மலர்ந்தார். வேற வழி இல்லை, மோடி அப்பவும் பேசல அப்படின்னா அவ்வளவுதான், சிக்கல் தான். மோடி திருவாய் மலர்ந்தார். அடுத்த வாட்டி எப்போ? அதாவது ஒன்றிய அரசு தலையிட்டதுனாலதான் இப்போ மணிப்பூர்ல அமைதி திரும்புன்னு சொல்லிட்டு தேர்தல் காலங்கள்ல
ஒரு பொய்யான ஒரு பரப்புரை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 2 முறை தான் அவர் வாய் திறந்திருக்கிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், மோடியினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய மணிப்பூர்ல உங்களுடைய நிர்வாகமின்மைதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக ஆதாரத்தோடு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அதனாலதான் பல எதிர்கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, அதாவது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி எங்கெல்லாம் இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு தெரியும். அவங்க இன்னும் திரும்பவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் கூட மணிப்பூருக்கு ஒத்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் அப்படின்னு எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் பதட்டத்தோடு சொல்வதற்கு பின்னால் இருக்கிற காரணம் உங்களுக்கு புரியுதா? என்னங்க இது சொல்றாரு, சொல்லி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு அமைதியாக வாக்குப்பதிவு நடத்த முடிந்திருக்கிறதா மணிப்பூர்ல? மணிப்பூர்ல இருந்து வந்து கொண்டிருக்கிற தகவல் என்ன? அவ்வளவு பிரச்சனைகளை மணிப்பூர் மாநிலம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப கூக்கி இனத்தை சார்ந்த மக்கள், அதுல பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்கள், மீதி இனத்தை சார்ந்த மக்கள், அதுல பெரும்பாலானவர்கள் யார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்ப இந்த 2 இனக்குழுக்களுக்குடையே கடந்த காலங்களில் நடந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாற்றியதில் மோடி ஆட்சியாளர்களுக்குத்தான் பெரும் பங்கு. அவர்கள் நிர்வாகத்திறனற்றவர்கள் அப்படிங்கிறத கையங்களவா ஆதாரத்தோட இன்னைக்கு மோடி கையிலே கொடுத்துருக்காங்க. வச்சுக்கப்பா, இந்த ரிப்போர்ட்டை நீ கையில வச்சுக்க. எத்தனை ரிப்போர்ட்டை தான் மோடி வாங்குவார்? மோடியினுடைய ஆட்சி காலத்துல உலகம் சொல்லுது, இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வறுமையினுடைய பட்டியலில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதே மாதிரி பத்திரிகை சுதந்திரத்துல பெரிய ரொம்ப லாஸ்ட்ல இருக்கு. இப்படி அதாவது மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து மோடியினுடைய ஆட்சி வந்து பின்னாடி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். எத்தனை ரிப்போர்ட்டை வாங்கி வச்சு எத்தனை முறை பொய் சொன்னாலும் இன்னைக்கு அதை மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறதானே உண்மை. ஏன்னா பொய் மேல பொய் பேசிட்டு இருந்தா கடந்த 10 வருடங்களாக முழுக்க முழுக்க பொய் தான். இப்போ இந்த தேர்தல் காலங்களில் வந்து ஏதாவது ஒன்று அடிச்சு விடுறது, மணிப்பூர் வந்து நாங்கள் தலையிட்டதுனாலதான் அது வந்து நல்லா இருக்கு, அமைதி திரும்பிருச்சு அப்படின்னு. அமைதி திரும்பிருச்சுன்னா எதுக்கு மணிப்பூர்ல இன்றைக்கு கூட மிகப்பெரிய பதட்டமான செய்திகள் அங்கிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நான் கேட்கிறேங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன், 11 மாதமாக ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவில் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. அங்கு மோடியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிர்வாகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான திறமையும் இல்லாதவர்கள் இவர்கள் அப்படிங்கிறது நிரூபணமாகி இருக்கிறது. ஆனால் இதை பற்றி எத்தனை நாள் இந்த ஊடகங்கள் பேசியிருப்பாங்க, எத்தனை நாள் இது விவாதத்திற்கு எடுத்திருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரிப்போர்ட் எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொன்றாக குவிந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் தூசி தட்டி எடுக்கப்படும். அன்றைக்கு தான் இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.